என் தங்கப்பிள்ளையே, உண்மையில் அதிர்ஷ்டம் என்றால் இதற்கு பெயர்தான் அதிர்ஷ்டம். என் குழந்தையே, உன் வீட்டு பிள்ளையின் நலனுக்காக நான் சொல்லக்கூடிய இந்த 3 பேர் நாளை உன்னை தேடி வருகிறார்கள். இவர்கள் யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என் குழந்தையே, உன்னோடு இருக்கும் இந்த வராகி உனக்கென சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை முதலில் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த காலத்தை நீ விட்டுவிடாதே. உன்னோடு நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளையே எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்னாலும் சந்தோஷத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கை எவ்வளவுதான் என்னவெல்லாமும் ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி, என் குழந்தையே, சில நேரங்களில் சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ளும் பொழுதெல்லாம் அது முழுக்க முழுக்க உன் வருங்கால சந்ததியை சார்ந்ததாக இருக்கும். அதாவது நீ பெற்ற பிள்ளையை சார்ந்ததாக அது இருக்கும். அதுபோலத்தான் இப்பொழுதும் உனக்காகவே நான் வருகின்ற இந்த நேரம், உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றிலும் இருந்தும் என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் வருகின்ற காலம் முழுக்க முழுக்க உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டிய காலம் இது. ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்க வேண்டிய காலம் இது. என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டிய காலம் இது. உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நான் வருகின்ற இந்த நேரத்தை நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ உணரத்தான் வேண்டும் அல்லவா? எதையுமே சர்வசாதாரணமாக நாம் நினைத்து விட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சட்டென்று விட்டுவிடவும் முடியாது. உனக்காக வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் சில நல்ல விஷயங்களை மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நான் இருக்கும் பொழுது இவை அத்தனையும் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழ பழக வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் போல நான் இருக்கிறேன் உனக்காக என்று உரக்கச் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த வேளையும் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாவற்றையும் நீ சரிவர உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, இந்த வராகி இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியில் 2 ஆணும் ஒரு பெண்ணும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படியானால் இதன் மூலமாக உனக்கு ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் நான் வரக்கூடிய இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கென நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக நான் முன்னின்று உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் ஒருபொழுதும் நீ விட்டுவிட வேண்டாம் அல்லவா? எது நடந்தாலும் நீ இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ பழக வேண்டும். யாரையும் எப்பொழுதும் நாம் எதை பற்றியும் யோசித்து நிச்சயமாக மனம் வருத்தமடைந்து கொண்டிருக்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதே உன்னுடைய சந்தோஷத்தை உறுதிப்படுத்துகிறது என்பதனை நான் அறிவேன். இனிமேல் உன்னை தேடி நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருப்பது போல உனக்கு வேண்டியபடி எல்லாமுமே நல்ல விஷயங்களை சரியாக கொடுக்க வேண்டும் அல்லவா? எப்பொழுதும் போல என் பிள்ளை தனக்கான உண்மைகளை கொண்டு
நீ நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாளோ அதையெல்லாமுமே சரியாகவே உனக்கு நான் சொல்லித் தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை காலமும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து புரிந்து வாழ்ந்திட வேண்டும். இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் நடக்கப் போவது அத்தனையிலும் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, சந்தோஷம் என்பது என்னவென்று நாம் உணரக்கூடிய கால நேரம் நமக்கென கைகூடி வரும்பொழுது நம்மை சுற்றி எல்லாமுமே சரியாகவே நமக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் எதையும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நாம் கடந்து செல்ல முடியாது. ஆனால் நமக்கான நேரம் இதுதான் என்று நம் கைகூடி வரும் பொழுது எல்லாவற்றையும் கடந்த ஒரு வெற்றியை நோக்கி நாம் பயணப்படத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த இடத்திலும் அம்மா உன்னிடத்தில் சொல்வது, நம் வாழ்க்கை நாம் எதை பற்றி யோசிக்கிறோம், எதை பற்றி சிந்திக்கிறோம் என்பதனை எல்லாம் நினைத்து நமக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறதோ அதை எல்லாமும் சரியாகவே கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு வாழ எப்பொழுதும் தயாராக வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் உன்னை சுற்றி வருவதும் உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்துவதும் காலத்தின் கட்டாயம். ஏனென்றால் நீ என்னை நம்பிய குழந்தை அல்லவா, இந்த தாயின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட குழந்தை அல்லவா. விடியும் பொழுதில் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை உனக்கென எடுத்துச் சொல்லவும் உனக்கென ஆச்சரியப்படுத்தி கொடுக்கவும் நான் வருகிறேன் எனும் பொழுது இதனை எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ உணராமல் விட்டுவிடக்கூடாது. இதை ஒருபொழுதும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளாமல் செல்லக்கூடாது. தெய்வம் தருவது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறெதுவும் இனிமேல் உறுதியானதாக இல்லை என்பதனை புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். பேரதிர்ஷ்டம் உன்னை அந்த நொடியே தேடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கென நான் வந்து நிற்பது, இனியும் உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன் என்பதனை நீ மறக்காதே. நான் வருகின்ற நேரம் உனக்கான நேரம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. நான் இருப்பது உனக்கு பேரானந்தத்தையும் பேரதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்கான நேரமும் உனக்கான தருணமும் என்றும் என்றென்றும் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எத்தனையோ முறை என் பிள்ளைக்கு நான் சொல்லி இருக்கின்ற சில விஷயங்களை எப்பொழுதுமே உனக்கு நான் தெளிவுபடுத்த எண்ணுகிறேன். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் இதனை நான் உனக்கு உறுதிப்படுத்த நினைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. காலமும் சூழ்நிலையும் நமக்கு என்ன கொடுக்க எண்ணி இருந்தாலும் அவை எல்லாமுமே நமக்கு சரியாகவே ஒரு நாள் நம் வசமாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து இப்பொழுது உனக்கு சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலுமே நீ முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து விட்டதை உணர்ந்து கொள்வாய். உன்னால் புரிந்து கொள்ள முடியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய். இதையெல்லாமும் தாண்டி உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ உணரும் காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. ஆனால் சுற்றியிருந்து நமக்கு வந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் நாம் பெற்ற ஒவ்வொரு உண்மைகளும் ஒவ்வொரு தெளிவுகளும் நம்மை சோதனைப்படுத்தியது என்று நீ எண்ணுகிறாய். சில சமயங்களில் நம் பிள்ளைகளினுடைய நடவடிக்கைகள், நம் குழந்தைகள் நடந்து கொள்கின்ற விதம் என்று ஒவ்வொன்றும் நம்மை அதிகமாக சோதித்திருக்கிறது என்பது உண்மை. இல்லை என்று சொல்லவில்லை.
எல்லா நிலையிலும் நாம் இந்த வாழ்க்கையை கடந்து வர நினைத்தாலுமே சில விஷயங்கள் தான் நம்மை அதிகமாக சோதிக்கிறது. சில விஷயங்கள் தான் நம்மை அதிகமாக சோதனைக்கு ஆளாக்கி நம்மளை நிறுத்தி வைத்து விடுகிறது. இது போன்ற ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நடந்துவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் முழுக்க முழுக்க தெளிவோடு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகி, நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்காக வரக்கூடிய உண்மையான உறவுகளை நிச்சயமாக உனக்கு அடையாளப்படுத்த வருகிறார் என்பதனை மறக்காதே. நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து உனக்கான ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய இவர்கள்தான் எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, இந்த நேரம், நான் சொல்லும் இந்த நேரம், உன் வாழ்க்கை உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உனக்குள் இருக்கின்ற மன மகிழ்ச்சியை வெளிக்கொண்டு வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி என்பவள் உன்னை சுற்றி இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களில் நீ முழுக்க முழுக்க இனி என்ன நடக்க வேண்டுமோ அதை மட்டும் கவனம் செலுத்து. அங்குமிங்கும் உன் மனதை அலைவாய விட்டு கொண்டிருக்காதே. அங்குமிங்கும் தேவையில்லாமல் எதை பற்றியும் என் குழந்தை நீ சிந்தித்து கொண்டிருக்காதே. உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கான மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான மாற்றங்களை எல்லாமும் இது உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து இதுவரையிலும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி அடுத்தடுத்த நிலைகளில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கவலைப்படாமல் நாம் இருக்கும் இந்த நேரம் நம்மை தேடி வருவது எல்லாமும் நமக்கு நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதுபோல சில பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கலாம். பல வேதனைகளும் சோதனைகளும் உன்னை தொடர்ந்திருக்கலாம். இதையெல்லாமும் தாண்டி இப்பொழுது நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையுமே முழுக்க முழுக்க உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை எல்லாமும் இது என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நேரமும் இந்த சூழ்நிலையிலும் இனி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ உன் வெற்றியை கொண்டு மீண்டு வர வேண்டும். இந்த வாழ்க்கை பொதுவாக நம்முடைய குழந்தைகளை சுற்றியே வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக இந்த வாழ்க்கையில் பெற்று கொடுக்க வேண்டும் என்பது உன் கனவாக இருக்கிறது. அந்த கனவை நிறைவேற்றத்தான் நீ இந்த 3 பேரிடமும் சில நாட்களாகவே சில விஷயங்களை கேட்டு கொண்டிருந்தாய். அதை உனக்கு நடத்தி தர அவர்கள் வருகிறார்கள். அதை உன் வாழ்க்கையாக மாற்ற அவர்கள் வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதனை எல்லாமுமே என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு நடப்பது என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி நான் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருவது போல உனக்கு எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒரு சந்தோஷம் என்றால் அது நீ பெற்ற பிள்ளைகளின் வாழ்க்கையில் காண்கின்ற மகிழ்ச்சிதான். அந்த மகிழ்ச்சி ஒன்றே போதும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? அதுபோலத்தான் நானும் இருக்கிறேன். உனக்காக நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன். நீ விரும்பியது போல எல்லா சந்தோஷங்களையும் உன்னுடையதாக்க நான் முயற்சி செய்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக நான் கொடுக்கும் இந்த சந்தோஷங்களை என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொள். நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய நபர்கள் யாரென்று நான் உனக்கு சொல்ல வேண்டுமல்லவா? என் குழந்தையே, நாளைய தினம் உன்னை தேடி வரக்கூடியவர்களுள் முதன்மையானவர் விநாயக பெருமான், அடுத்தது வராகி அம்மா, மூன்றாவது கந்தன், அதாவது முருகப்பெருமான். அதாவது கடந்த 3 நாட்களாக
தொடர்ச்சியாக நீ விநாயக பெருமானையும், பஞ்சமி நாயகியான வராகியையும், சஷ்டியின் நாயகனான கந்தனையும் வணங்கி கொண்டிருக்கின்றாய். சதுர்த்தியின் நாயகனான விநாயக பெருமானை சங்கடகர சதுர்த்தியில் நீ வணங்கி இருக்கும் நேரம் அவரிடத்தில் நீ உன் பெற்ற பிள்ளைக்காகத்தானே வேண்டுதலை வைத்திருந்தாய். உன் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லது நடக்கத்தானே நீ வேண்டுதல் வைத்திருந்தாய். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமுமே என் குழந்தை நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தொடர்ந்து வரும் விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கு ஆச்சரியமும் அதிர்ஷ்டமும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை நாம் எதிர்பார்த்து நிற்கிறோம். இனி எப்பொழுதும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நாம் நம்புகிறோம் என்றால் அடுத்தது இந்த சூழ்நிலையிலிருந்து நீ என்ன பெறப் போகிறாய் என்பதில்தான் உனக்கான முக்கியத்துவம் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைத்தது எல்லாமும் நினைத்தது போலவே உனக்கு நடந்தே தீரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் நீ யோசித்தபடியே உனக்கு கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதும் தீயதும் எது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் நீ யாரை நினைத்து தெய்வத்திடம் வேண்டுதல் வைக்கிறாயோ அவர்களுக்கான அந்த முக்கியத்துவம் தெய்வத்திடமிருந்து நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் முழுமையாக இதையெல்லாமும் உனக்கு சொல்லி கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அடுத்தது என்ன நடக்கப் போகும் என்பதனையும் உன் தாயானவள் உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பேன். தெய்வத்திடம் ஒருமுறை வேண்டுதல் வைத்துவிட்டு அது கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ வருந்துவதை முதலில் நிறுத்து. எந்த நேரம் அது உன் கைகளில் வந்து சேர வேண்டுமோ அந்த நேரம் அது உன்னை வந்து சேராமல் போகாது. தெய்வம் நிச்சயமாக ஒருபோதும் மறக்காது. நீ கூட தெய்வத்தின் முன்னால் வைத்த வேண்டுதலை மறந்து சென்று விடலாம். ஆனால் தெய்வம் ஒருபொழுதும் அவர்கள் முன்னால் நீ வைத்த வேண்டுதலை மறக்க மாட்டார்கள். உனக்கு என்ன சொல்லித்தர வேண்டுமோ, எந்த விஷயத்தை நடத்த வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் உன் வசமாக்கி அவர்கள் கொடுப்பார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் அதிர்ஷ்டம் உன்னை தாண்டி வேறு யாருக்கு கிடைத்திருக்கிறது? அதிர்ஷ்டம் என்பது உன்னை மட்டுமே தொடர்ந்து வந்திருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தை உணர்ந்து புரிந்து வாழக்கூடிய இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு உண்மைகளை தரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு இனி எதை பற்றிய கலக்கங்களும் இனி தேவையில்லை. இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக கவனமாக பெற்று கொண்டால் அது போதும். அம்மாவினுடைய அன்பினால் என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் சில விஷயங்கள் உனக்குள் அந்த நேரத்தில் ஒரு முழுமையான புரிதலை கொடுக்காமல் போயிருந்தாலும் இனி இதையெல்லாமும் தாண்டி என் பிள்ளைக்கென சில விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்ல விஷயங்களை உனக்கென நடத்தி கொடுக்கும் இந்த தாயின் அன்பு போல இனி எப்பொழுதும் நீ விரும்பியது எல்லாமும் ஒவ்வொன்றாக உன்னை தொடரும் என்பதனையும் நீ மறக்காதே. அத்தனையிலும் உன்னை முன்னின்று நான் வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதிலுமே நமக்கு வேண்டியது வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் நம்மை வந்து சேர்வதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். மனம் உடைந்து விடாமல், எந்த இடத்திலும் எதற்காகவும் மனம் கலங்கி விடாமல் நமக்காக வரக்கூடிய விஷயங்களை நாம் முன்னின்று நிச்சயமாக நடத்திவிடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி எப்பொழுதுமே உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தருவதற்காக உன்னை துணிந்து வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எந்த இடத்திலும் என் பிள்ளையை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நாம் ஒருபொழுதும் தவிர்த்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். ஒரு நாளும் இந்த விஷயங்களை எல்லாமும் நாம் நினைத்து பார்த்து வருந்தக்கூடாது என்பதற்காகத்தான்.
நடக்கும் அத்தனையிலும் நான் முன்னின்று உனக்கு எதையுமே உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் ஆசைப்பட்டபடியே நாம் நடத்தி கொடுக்க வேண்டும். நம்மை சுற்றி தெய்வம் இருக்கும் பொழுது இனி எதற்கும் கலங்கக்கூடாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.